இந்திய சுதேச மிஷினரி இயக்கத்தில் பணி செய்கிற கிட்டத்தட்ட 90 மிஷினரிகள் இந்தியாவில் 24 மாநிலங்களில் 2 பள்ளிகள் மற்றும் அநேக விடுதிகள், டே கேர் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், ஹாஸ்டல்ஸ், அதன் மூலமாக ஆண்டுடைய இறை திட்டத்தை சொல்லி வருகிற நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய சர்வங்களை வாழ்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள 17 பேராயர்கள் ஒன்றாக இணைந்து ஸ்ராம்பூரில், கல்கட்டாவில் இருக்க ஸ்ராம்பூர் யூனிவர்சிட்டியில் 17 பேராயர்களும் ஆன்மரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கும் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். 1905ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 21. இது இந்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளும், தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, லுத்ரன் திருச்சபை, மார்த்தோமா, ஆர்சி, இப்படி எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் இந்திய மிஷனை ஆண்டுடைய வார்த்தை சொல்ல வேண்டும். இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். ஃபாரின் பணத்தில் இல்லை, இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்ல வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதே வேதநாயகன் மஸ்ரியா சாமியல் அவர்கள் 1903ஆம் ஆண்டு தான் ஐஎம்எஸ் இந்திய மிஷனரி சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது திருநெல்வேலியில் உள்ள 5 பேர் இணைந்து, அதுக்கப்புறம் அதில் 5-8 ஆயர்கள், 20 லே பீப்புள் இணைந்து 28 பேர் இணைந்து 1903ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 29 மாநிலங்களில் 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட 348 ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஜென்ஸ் ஹாஸ்டல்ஸ், இப்படி அநேகமாக அவங்க ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து இது இந்திய அளவில் எல்லா திருச்சபைகளும் இணைய வேண்டும் நோக்கத்தோடு அது திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டங்களுக்கும் அந்த ஐஎம்எஸ்ஸை கொடுத்துட்டு என்எம்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. என்எம்எஸ்ஸுடைய பெரிய நோக்கம், எங்கே பிள்ளைகள் படிக்க முடியலையோ, எங்கே பிள்ளைகள் கல்வி இல்லையோ, எங்கே மருத்துவ வசதி இல்லையோ அந்த மக்களுக்கு உதவி செய்வது தான் முக்கியம். காஸ்பல் பணியை முதலாவது சோப்பு, சீப்பு, கண்ணாடி. சோப்புன்னா அழுக்க போக்குவது, சீப்புன்னா குளித்த பிறகு ஒரு மாதிரி நிற்கிற தலையை சீவி அழகுபடுத்துவது, கண்ணாடி என்பது நம்மை பார்த்து நம்மை சரி செய்து கொள்வது. இதுதான் மிஷன். மிஷன் என்பது இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார். முதலாவது மிஷன் என்பது எங்கே போனாலும் முதலாவது இயேசுங்கிற சொல்கிறப்போ அங்கே அந்த மிஷன் ஈடுபடலை. எங்கே கல்வி பணியோ, சமுதாய பணியோ, மருத்துவ பணியோ, அங்கே அந்த பணி செய்வதன் மூலம்தான் கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி பெரிய நிலைமையில் இருந்திருக்கு. இன்றைக்கி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், மதுரை மாவட்டங்களுடைய பெரிய பகுதி, சென்னையில் ஒரு பெரிய பகுதி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, இதெல்லாம் மிஷன் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஆண்டர்சன் மிஷன், ஆண்டர்சன் சென்னைக்கு வந்தார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். ரேனி ஹாஸ்பிட்டல், கல்யாணி ஹாஸ்பிட்டல், ஆண்டர்சன் ஸ்கூல், ஆண்டர்சன் டே, ராஜகோபால், நார்த்விக், கொலம்பியா ஸ்கூல் மற்றும் செங்கல்பட்டில் இருக்கிற ஸ்கூல், காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்காட்லாந்து மிஷன் மூலம் இவ்வளோ வேகமாக பணி செய்திருக்கிறார். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் தான் மெயினாக பார்த்துருக்காங்க. அதன் மூலம் தான் அங்கெல்லாம் மிஷன் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி கரக்கோணம் பகுதிக்கு போனால் கிட்டத்தட்ட 4-5 விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. திருமணமிடமெல்லாம் தேவாலயங்கள் காணப்படுது. காரணம் மிஷன் அங்கு அதிகமாக பரவி இருக்கு. நேற்று நான் ஆயர் சொன்னதை போல கொத்தப்பள்ளி மிட்டா, பள்ளிகொண்டா, கொல்லகொண்டா, அந்த பகுதியில் நகரி, இங்கெல்லாம் போனால் அந்த அளவுக்கு கிறிஸ்தவங்கள் அதிகமாக வளர்ந்துருக்கு. காரணம் மிஷன் பணி. நகரியில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸு, ஸ்கூல்ஸு, மிஷன் ஃபீல்டு. மிஷன் ஃபீல்டுனால் இது ஒரு பெரிய காம்பவுண்டை எடுத்து, மிஷன் ஃபீல்டுனா தோட்டம்னா ஒரு கிணறு இருக்கும், தென்னந்தோப்பு இருக்கும், மாந்தோப்பு இருக்கும், கொய்யாத்தோப்பு இருக்கும், நெல் விளையிற பூமி இருக்கும், அங்கே கோதுமை விளையிற பூமி இருக்கும். ஃபீல்டு அதுதான் மிஷன் ஃபீல்டு என்பது. ஐயருக்கு வீடு இருக்கும், சர்ச்சு இருக்கும், வீடு இருக்கும், அங்கே ஹாஸ்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், சமுதாய பணி நடக்கும். இது எல்லா பணிகளும் ஒற்று நடப்பதுதான் மிஷன் ஃபீல்டு.
அப்படிப்பட்ட ஒரு மிஷன் ஃபீல்டு தான் அந்த அந்த கொத்தப்பள்ளி மிட்டா, கொல்லகொண்டாலாம் இன்றைக்கி நம்மளால் ஹாஸ்டல் நடத்த முடியாத நிலையில் 2 ஹாஸ்டல்ஸ், பெரிய பெரிய பில்டிங். அந்த மெயின் ரோடில் போனால் லெஃப்ட்டு ரைட்டு, ஒன்று லேடிஸ் ஹாஸ்டல், ஒன்று ஜென்ஸ் ஹாஸ்டல். நம்மளால் நடத்த முடியல. சென்னை பேராயம் தான் இருக்கிறதுல பெரிய பேராயம். இந்த பக்கம் 450 கிலோமீட்டர் சிதம்பரம் தாண்டி, சிதம்பரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் டைம், காட்டு மன்னார் கோயிலுமாங்க. இந்த பக்கம் கடந்தோம்னா நெல்லூர் பெற்றுக்குண்டா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 நேரம் 4 மணி நேரம் ட்ராவல். நெல்லூர் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் பெற்றுக்குண்டா 60 கிலோமீட்டர், 260. இதுலேயும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ட்ராவல் டைம். இந்த பக்கம் பள்ளிப்பட்டு கொல்லகொண்டா போனீங்கன்னா 150 கிலோமீட்டர், 3.25 மணி நேரம், 4 மணி நேரம் ட்ராவல். இப்படி பெரிய பேராயம், பறந்து விரிந்த பேராயம். 250 ஆயர்கள் கிட்டத்தட்ட பணி செய்து கொண்டிருக்காங்க. நம்ம நினச்சப்போ மத்திய தாம்பரம் திருச்சபை மக்களாய இயேசு மீட்பர் ஆலயத்தில் கொடுத்து கொல்லகொண்டா திருச்சபை நீங்கள் நடத்துக்கினா சூப்பராக நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க. அந்த ஹாஸ்டலில் உங்களால் நடத்த முடியும், நம்மளால் முடியும். ஆனால் நிர்வாகம் அதை கொடுக்காம ஜென்ஸ் ஹாஸ்டலில் மூடி வச்சுருக்காங்க. ஃபாரின் FCRA பணம் நின்று போச்சு. நம்ம தப்பு பண்ணோம். இப்போ எப்படி நியாயாதிபதிகள் காலத்தில் மக்கள் தப்பு பண்ணாங்களோ, தப்பு பண்ணோன்னே மோவாபியர் காலத்தில், அமலேக்கியர் காலத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து 40 அடிமையாக இருந்தோம். அதே தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் தப்பு பண்ணிவிட்டோம். காலையில் அருமையான சகோதரர் சொன்னார், நம்மளை ஆள்றதுக்கு ஒரு அங்கி போட்ட ஐயர் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு கொடுமையான நிலைமைங்கிறாரு. இதுக்கு காரணம் யார்? மக்களாகிய நீங்களும் நானும். நமக்குள்ளே என்ன இல்லை? யூனிட் இல்லை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கில் இறங்கின எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பருவத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறது. கண்ட சகோதரனை அன்பு பாராட்டவன் காணாத தெய்வனிடத்தில் எப்படி நீ அன்பு பாராட்ட முடியும்? உன் காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பி போங்கிறார். காணிக்கையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லலை, வச்சுட்டு போங்கிறாரு. ஏன்னா நீ சரி பண்ணிவிட்டு திரும்பி வரணும். நீ சண்டை போட்டேன் அதனால் நான் கோயிலே வேண்டான்னு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் வெறுத்து விடலை. திரும்பி வா, அவனோடு ஒப்புரவாகிட்டு உன் காணிக்கை இங்கே செலுத்துங்கிறாரு. இது யூனிட்டியை சொல்கிற ஒரு இது. அந்த யூனிட்டி தான், அந்த யூனிட்டிக்காக ஆரம்பிக்கிறது தான் NMSI. IMS என்பது திருநெல்வேலி மக்களில் 28 பேரை தெரிந்து கொண்டு 5 ஆயர்கள் 20 லே பீப்புள் அவங்களோடு ஆரம்பிக்கிட்ட மக்கள் இன்றைக்கி எத்தனையோ தாண்டி. கடந்த நாட்கள் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அவங்களுடைய தாத்தா அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கவருடைய அது என்ன பேசின வயது 90 வயது. அவங்க தாத்தா ஆரம்பிச்சிருக்காங்க, IMSல இருந்திருக்காங்க. அப்புறம் வேதநாயக மசரியா மட்டும் சொன்னேன். அவன் முடிஞ்சவனா, ஐயா எங்கள் தாத்தாவும் அதில் இருந்தாங்கய்யா, எங்கள் தாத்தா பேரை எழுதிக்கோங்கன்னு சொன்னார். பொதுவாக அது ஒரு கூட்டத்து மக்களுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு யூனிட்டி வரணும் என்பதற்காக CSI, CNI, மாத்தோமா, லுத்ரன், இப்படி நிறைய லுத்ரன் திருச்சபைகள் ஒன்றாக இணைந்து ஆரம்பிக்கப்படுதான் NMSI. ஆனால் அந்த NMSுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கான்னா, அந்த வேகமான அந்த NMSுடைய வளர்ச்சி இல்லை. கிட்டத்தட்ட 1905 பாருங்களேன், 20 வருஷம், 120 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 122 வருஷம் ஆக போகுது. 120 வருஷம் இருக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கானா இல்லை. அதே இது மற்ற பாருங்கள், ப்ரைவேட்டு ஒன்மேன் ஆர்மி, ஷாலோம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், அப்படி நவஜீவன் ஜெய்வா மண்டலா, விஸ்வானி, FMBV, IMM, IEMM, கிடியோன் இன்டர்நேஷ்னல், ஸ்கிரிப்சர் யூனியன். இதனுடைய வளர்ச்சியை பாருங்கள், பயங்கரமான ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியோடு ஈக்குவல் பண்ணுறப்போ NMSஓ IMSஓ அதுக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் நான் கிட்டத்தட்ட நான் என்பதை விட நானும் அருமையான ட்ரெஷரர் சுந்தர் சிங் ஐயாவும், ஜெனரல் செக்ரட்டரியா கிங்ஸ்லி ஜான் ஐயாவும், நம்முடைய ஆயருடைய ஃப்ரெண்டு தான் கிங்ஸ்லி ஜான், 3 பேரும் இணைந்து பணித்து தான் AMSல கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகள் எங்களால் பணி செய்ய முடியுது. 1.5 ஆண்டுகள் கொரோனா. ஆனால் 4.5 ஆண்டுகளில் 3 மடங்கான ஒரு வளர்ச்சியை தந்தார். காரணம், ஒருமித்த குரல் இருந்தது, ஒரு ஜாயினஸ் இருந்தது. அந்த ஜாயினஸால் IMSுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட நாங்கள் போகிறப்போ 850 மிஷனரிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த GSுடைய பெரிய முயற்சினால், ஆயர் தான் GS, அவர் தான் ஆளினால் அழகுராஜா, அவர் தான் ஐயர் தான் எல்லாம் பண்ணணும். அவரால் அவருடைய வளர்ச்சினால் 2000 மிஷனரிகளை கொண்டு வந்தார். ஒரு மாதத்திற்கு 68 லட்ச ரூபா சேலரி கொடுப்பதற்கு திணறி கொண்டு வந்த IMS அவருடைய காலங்களில் ஒரு மாதத்திற்கு 1,38 லட்ச ரூபா சேலரி கொடுப்பதற்கும்
பல மடங்கு வளர்ச்சிகளை காண்பதற்கு கிருபை செய்தார். காரணம் என்னென்னா, அவர் செயலர் மற்றும் தலைவர், பொருளர், ஆட்சி மன்ற குழுவோடு இணைந்து செயல்பட்டார். அந்த செயல்பட்டதால் அப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற என்எம்எஸ் அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லை. காரணம் எனக்கு என்னன்னு தெரியல. நானும் ட்ரெஷரராக பொறுப்பெடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சிறிது எங்கே போனாலும் கடந்த நாட்களில் நான் அந்தியூருக்கு போயிருந்தேன். அந்தியூர்னாலே சந்தனக்கட்ட வீரப்பையாவுடைய ஞாபகம் வரும். அவருடைய சொந்த கிராமம், அவர் பிறந்த ஊர் அந்தியூர். ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர், ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல். கோயம்புத்தூர்லேருந்து 1.5 hour ட்ராவல். கடந்த 10 நாளைக்கு முன்னால் ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக அந்தியூருக்கு மேலே இருக்கிற பர்கூருங்கிற கிராமம் தான் அவர் வாழ்ந்தார். பர்கூர், தாமரக்கரை, மடம்ங்கிற ஒரு 4-5-6 கிராமங்களில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கும் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ட்ராவல் 2 மணி நேரம். 10 மணி நேரம் ட்ராவல் எவ்வளோ? பைக்கில் 2 hours. ரோடே இல்லை. ராத்திரி 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு மேலே அங்கே ட்ராவல் பண்ண முடியாது. காரணம் என்ன? யானைகளுடைய நடமாட்டமும், சிறுத்தைகள், இந்த டைகர், இவங்களுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகம். சாதாரணமாக பார்க்கலாம். 5 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண கஷ்டம். அந்த பகுதிக்கு அந்தியூர் போய் அந்தியூர்லேருந்து அந்த பகுதிக்கு கடந்து போனேன். காலை டிஃபன் அங்குள்ள ஒரு மலை கிராமத்தில் சாப்பிட்டோம். தாமரக்கரைங்கிற ஒரு கிராமம். ஏடிபியில் சாப்பிட்டா ஒரு தோசை 120 ரூபா, அங்கே ஒரு தோசை 30 ரூபா. ஏடிபி தோசை விட நல்லா இருந்தது. அதுதான் முக்கியம். கையேந்தி பவன் கேட்டேன், அந்தியூரில் சாப்பிட்லான்னு சொன்னார். இல்லை தம்பி, மேலே போய் சாப்பிட்லான்னு மேலே கூப்பிட்டு போனேன். அவர் தான் கூப்பிட்டு போனார். இங்கே வேண்டாம், டைம் இருக்குதுன்னு சொன்னேன். கிராமத்தில் போய் சாப்பிடணும்னு சொன்னேன். ரொம்ப ஒரு திருப்தியான சாப்பாடு. அந்த பகுதியில் அவர் ஊழியர் அந்த சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஊழியர் என்னோடு பேசி கொண்டு வந்தார். அவருக்கு முன்னால் போன ஐஎம்எஸ் ஊழியர், அவருக்கு பின்னால் போன ஐஎம்எஸ் ஊழியர் கலையரசன் அவர் பெயர். இப்போ இருக்கிற கலையரசன். முந்தின இருக்க ஐஎம்எஸ் ஊழியர் அந்த தேவர் மலைங்கிற ஒரு மலை இருக்குது. அதில் மேல் ஜாதி மக்கள் இருக்காங்க. அங்கே தான் சர்ச்சுக்கு இடம் வாங்கி கட்டியிருக்காங்க. என்எம்எஸோடைய சர்ச்சு கட்டியிருக்காங்க. பெரிய சர்ச்சு, அழகான சர்ச்சு, ரொம்ப சூப்பராக சர்ச்சு ப்ளஸ் பாஸ்டர் ஹவுஸ், மிஷன் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. ஜாயிண்டாக கட்டியிருக்காங்க. அதை அன்றைக்கி இருக்க விலையோட 3 மடங்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. 3 மடங்கு விலை. ஏன்னா இடம் கிடைக்கல. ஆனால் தேவர் மலையில் ஒரு ஞானஸ்தானம் கூட இல்லை, ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை. மேல் ஜாதி மக்கள் அவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அங்கே அப்போ இருந்த மிஷனரி அவங்க துன்பப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பாதுகாப்பு இல்லை, டிஃபென்ஸ் இல்லை, உயிரை பாதுகாத்து கொள்கிற வழி இல்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் நான் இன்னும் இயேசுவை அறிவிக்க மாட்டேன், இயேசுவை சொல்ல மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். அந்த மேல் ஜாதி மக்களுக்கும் அங்கே இருக்க காவல் நிலையத்திலும் எழுதி கொடுத்து விட்டார். எழுதி கொடுத்துட்டு அவர் சிறிது நாட்களில் மரித்து போய்விட்டார். அதுக்கப்புறம் இந்த கலையரசனை கொண்டு போய் அங்கே போடுறாங்க. அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். மகா 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிக்கிறான். மகன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரொம்ப அழகான பிள்ளைகள். படிப்பு, கல்வி அறிவு பெரிய லெவலில் இல்லை அங்கே. அப்படி அவர் சேர்ந்த பொழுது அவரை போய் திரும்பவும் அந்த காவல்துறையும் மேல் ஜாதி மக்களும் மிரட்டுறாங்க. நீயும் ஓடிரு, எழுதி கொடுத்துட்டு ஓடிரு, இங்கே இயேசுவை அறிவிக்க முடியாதுன்னு தேவர் மலையில் சொல்கிறாங்க. அந்த அந்தியூர்லேருந்து பர்கூர் வழியாக மைசூர், ரொம்ப ஷார்ட் ரூட்டு, 170 கிலோமீட்டர் தான். அந்தியூர்லேருந்து பர்கூர் வழியாக மைசூர் 170 கிலோமீட்டர் தான். அந்த மெயின் ரோடு ஹைவே, அது ஹைவே. அதுலேருந்து 10 கிலோமீட்டர் தான் தேவர்மலை கிராமம் உள்ளே போனோம். தாமரக்கரை கிராமம் வழியாக போனோம். 10 கிலோமீட்டரும் ரோடு இல்லை, 1.5 மணி நேரம் ட்ராவல். மாலை 4 மணிக்கு மேலே போக முடியாது. பகல் நேரத்தில் நோ சேஃப்டி. எலிஃபெண்ட்டுடைய தொல்லை. எலிஃபெண்ட், கரடி, டைகர், சீட்டா, சிறுத்தை, இந்த மிருகங்களுடைய தொல்லை. வன விலங்குகள் நிறைந்த திக் ஃபாரஸ்ட். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீயும் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா, அங்கே இருக்காத, இருந்தால் அடித்து கொண்டுருவாங்கன்னு போலீஸ்கார் சொல்கிறார். சரியா, நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு உங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிறேன். நீங்கள் எனக்கு மாதம் ஒரு 15,000 ரூபா என்எம்எஸில் சம்பளம் தராங்க,
நீங்கள் தந்துருங்க, உங்களுக்கு வாட்ச்மேன் மாதிரி நான் இருந்துக்கிறேன்னாரான். அந்த போலீஸ்காரர் ஒரு மாதிரி ஆயிட்டாரான். என்னதுன்னாரா, எனக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்க, வேலை கொடுக்காங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கின சம்பளத்தை கொடுத்து நான் இங்கே செய்யிருக்கிறேன், அவ்வளோதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகவும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவை காலைதோறும் புதியவைகள். நான் எத்தனை நாள் இருக்க போகிறேங்கிறது முக்கியம் இல்லை, இருக்க போகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னு தான் முக்கியம். என் உயிர் எனக்கு ஒரு வருஷம் தான், எனக்கு ஒரு தடவை தான் போகும், அது எப்படி போப்பதுங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு NMSI வேலை கொடுத்துருக்கு, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரர் சாட்சி சொன்னாங்கள்ல, மரிக்கிற தருவாயில் இருந்தேன், கடவுள் வாழ்வு கொடுத்தாரு, பெற்ற வாழ்வை நான் வாங்கியிருக்கேன், அந்த வாழ்வுக்காக வேலை செய்கிறேன். அதனால் இந்த அடி உதைக்கெலாம் நான் பயப்படுறதில்ல. இவங்க அடித்தா அடிக்கட்டும், செத்து போனால் செத்து போகிறேன், முன்ன இருக்கவரை எழுதி கொடுத்துட்டு போய் செத்து போகிறேன், நான் எழுதி கொடுக்காம செத்து போகிறேன், இவ்வளோ தானே டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாராம். அப்போ ரெண்டாவது சொன்னாரா, ஐயா ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளுக்கு விரோதமாக அந்த மக்கள், ரோம மக்கள் எழுந்திருப்பாங்க, ரோமன்ஸ் எழுந்திருப்பாங்க, அங்கே இருக்க யூத மக்கள் எழுந்திருப்பாங்க பவுலை அடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாலும் தரிசனம், நீ அங்கே போவாத, உன்னை நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசி. போடா பார்த்துக்கிறேன்ட்டு போகிறார். போகிறப்போ அந்த யூத மக்களை அடிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. இது சேனாதிபதிக்கு தெரிய வருது. சேனாதிபதி கீழே வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறார், படியில் மேலே கூட்டிகிட்டு போவான். அப்போஸ்தலர் 21 வாசித்திங்கன்னா, கூட்டிகிட்டு போகிறப்போ படியில் போகிறப்போ சேனாதிபதிக்கு ஐசார் ஒரு நிமிஷங்கிறார். சில வார்த்தைகள் இந்த மக்களுக்கு நான் சொல்லணுங்கிறார், சொல்லுப்பாங்கிறார். சொல்கிறப்ப வந்து அந்த பிரசங்கம் அப்போஸ்தலர் 22:3, நான் யூதன், கமாலியன் பாதத்தில் படித்தவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், பக்தி வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்டவன், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா, ஒரு பெரிய மெசேஜ். ஒரு நிமிஷம் தான் கேட்குறாரு. அந்த 22ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய மெசேஜ் அந்த இடத்துல இருக்கும். இதே தான் அந்த அந்த கலையரசன் சொல்கிறார், ஐயா நாங்கள் இங்கே வந்ததின் நோக்கம் நான் சொல்கிறேன், அது அவங்களால சொல்ல முடியுமா கேளுங்க. இங்கே இருக்கக்கூடாது, நீ போன்னு சொல்கிறாங்களே. ஏழை மக்களை பார்த்தேன், அவங்க ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன், அவங்க மருத்துவமனை வழி இல்லை, மருத்துவமனைக்கு சாவுற மரணப்படுக்கையில் இருக்க மக்களுக்கு மரணம் நான் கூட்டிகிட்டு போனேன், மரணப்படுக்கையிலேருந்து விடுதலை கொடுத்தேன். +2 படித்த பிறகு அந்த மோஸ்ட் ST பீப்புள் மேலே போகிறதுக்கு வழி என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க, 4-5 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், தையல் மிஷின் கொடுத்துருக்கேன். ஐயா நான் இன்னும் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மக்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து பள்ளிக்கு போகல, அந்த பிள்ளைகள் விளையாடுறாங்க, ரோடில் சுற்றுறாங்க, காட்டுக்குள்ளே இருக்காங்க, மிருகங்களோடு சஞ்சரிக்காங்க, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பேன். நான் மதம் மாற்றம் வரலையா, அவருடைய மதம் மாறி நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். ஒருவேளை தங்களுடைய மதம் தங்களுடைய கடவுள் என்று சொல்லுகிற இந்த மேல்ஜாதி மக்கள், இந்த மலைஜாதி மக்களுக்கு இவங்க என்னையா செஞ்சாங்க, இந்த பின்தங்கின மலைஜாதி மக்களுக்கு நான் சொன்னேன், நான் வந்து 1 மாதத்தில் என்னை அடிக்க வர்றீங்க, வெட்ட வர்றீங்க, ஊரை விட்டு ஓடிறான்னு வர்றீங்க, ஆனால் இவங்க இத்தனை ஆண்டுகளாக தலைமுறையாக அங்கே இருக்காங்க, இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு இவங்ககிட்ட நீ எழுதி வாங்க முடியுமா, ஏதாவது இவங்களால சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்லுங்கன்னு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாராம். அங்கே சொல்கிறார் அவர், பேசுகிறது நீங்கள் அல்ல, நான் தான் உங்களோடு பேசுவேன். லூக்கா 12:12, மத்தேயு 10:18-19, யோவான் அவர் 12 சொல்கிறார். அவர்களுக்கு என்ன இசைக்கேல் தீர்க்கட்ட சொல்கிறார், வாயில் நாற்கனி பேசு. மோசேட்ட யாத்ராம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் தாண்டா தொண்டையை உருவாக்கினேன், த்ரோட்டை உருவாக்கின நான் தானே. த்ரோட்டு இங்கே வச்சேன், 2 மூக்கு வச்சேன், 2 ஓசு வச்சேன், 1 வாய் 1 நாக்கு கொடுத்தேன், உனக்கு 2 கிட்னி கொடுத்தேன், நாக்கு மட்டும் 1 கொடுத்துருக்கேன். நீ வில்லங்கமாக பேசணும்னா 1 நாக்கு, 2 கண்ணு கொடுத்துருக்கேன், 2 காது கொடுத்துருக்கேன், 2 கையை கொடுத்துருக்கேன், 2 கால் கொடுத்துருக்கேன், 2 கிட்னி இல்லாமல் மனுஷன் வாழ முடியாதுக்காக 2 கிட்னி, ஹார்ட் அதே மாதிரி கொடுத்துருக்குறேன். நான் தானே ஒரு தைரியமாக பேசி நான் இருக்கிறேன். மோசேட்ட சொன்னார்ல, லூக்கா 12 பேசுகிறோம் நீங்கள் அல்ல நான். அந்த நேரத்தில் என்ன பேசணும், யோவான் 12 சொல்றார், என்ன பேசணும், என் சுயமாய் நான் பேசல சொல்றார். மத்தேயு 10
அவங்களை ஒப்பு கொடுக்க பொறுப்போம். நீங்கள் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஒரு தாட்டு கொடுத்தாராம். வந்த போலீஸ்காரு அப்பா தோத்துறோன்னாராம் அவனுக்கு. எப்போ இவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள் யாரோ இவர் கூட இருக்கார், இவரை தொடாதீங்கன்னு போலீஸ்கார் விட்டுட்டு போயிட்டார். போன பிறகு அடுத்த நாள் அவர் பைக்கை உடைச்சாங்க, அவர் வீட்டை உடைச்சாங்க. பைக்கை உடைச்சி அவர் காம்பவுண்டை தாண்டலையா கால் உடைஞ்சி போச்சான். நடந்த சம்பவம். உங்களோடு இருப்பவர்களுக்கு காட்டில் நம்மோடு இருப்பவர் கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் சர்மயுள்ள தேவன். நடந்த சம்பவம். அவர் சொல்கிறார்ல, சர்ச்சுக்கு முன்னால் வந்து நின்னாங்க, அங்கேருந்து ஒரு ஆவி, அங்கேருந்து ஒரு லைட்டு வந்துச்சு. அந்த லைட்டு எனக்கு விடுதலை கொடுத்தது. அந்த மக்கள் அது யார் உள்ள யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 66:1, வானம் பூமி என்னுடையது, வானம் மேலே என் சிங்காசனம், கீழே என் பாதபடி, நீ நிற்கிற இடம் எவ்வளவு பரிசுத்த பூமிங்கிறாரு. அதுதான் சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, மனிதனை உயர்த்துவது. இங்கே இருக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அந்த பயம் நமக்கு போய் கமிட்டிங்கிற ஒரு சண்டை வந்து, கோர்ட்டுங்கிற கேஸ் போய், ஜட்ஜிங்கிற ஒரு கடவுள் இங்கே வந்து நம்ம கடவுளை தூக்கி வெளியே அனுப்பிட்டு ஜட்ஜை வச்சு ஆண்டு கொண்டிருக்கோம். எல்லா பேராயங்களும் எல்லா திருச்சபைகளும், இது தென்னிந்திய திருச்சபையில், லுத்திரன் திருச்சபையில், பெண்டிகாஸ் திருச்சபையில் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெண்டிகாஸ் திருச்சபையில் 2500 பேர் ஃபேமிலி. வளர்த்தவர் செத்து போனார். வளர்த்த கமிட்டி எனக்குங்குது, அவர் பையன் எனக்குங்கிறான். 2 பேரும் சண்டை போட்டான், சர்ச்சை மூடிட்டான். 2 பேரும் சத்திரத்தில் நடத்துகிறான். 2 இடத்துலையும் கடவுள் இல்லைங்க. 2 இடத்துலையும் கடவுள் இல்லைங்க. நீ சண்டை போட்ட அங்கே யாரும் இல்லை, நான் இல்லை, தூரமாக போயிடுறேன். இது இண்டிபெண்டன்ட் சர்ச். இன்னொரு நம்ம ரொம்ப மெயில் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு சொல்கிறாங்க. ஒரு பாஸ்ட்டு திருட்டு லெட்டர் பேட் அடித்து அந்த சிறு தலைவர் கையெழுத்து அவரே போட்டு ஒரு 7 கோடி ரூபா வாங்கிட்டார் ஒருத்தண்ட. அவரை நம்பி 6000 ஆத்துமாக்கள் இருக்காங்க. அவர் தான் பாஸ்டர், பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார், அவர் கூட போய் ஒர்க்ஷிப் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போவேன்னு இன்னும் நிறையா கிறுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் இந்த ஐயா சொன்னாரா, யாரோ சொன்னாங்க, உண்மையிலே நம்ம ஆள்றதை விட்டுட்டு பிராமண சகோதரர்களை மாலை வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், அவங்க ஆசை நிறைவேறிட்டு விட்டு கொடுக்குற தன்மை இல்லையங்க. கோடிக்கணக்கான ரூபாயை இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு கொடுக்குறோம். ஐயா ஒரு வேளை டீ 10 ரூபா, 4 டீயை 2 டீ ஆக்கிட்டோம், சுகர் வந்துருச்சு, 2 டீ காசு 20 ரூபா, காணிக்க போடுறதுன்னு காணிக்க போடுறோம். 4 இட்லி சாப்பிட்டோம், சுகர் வந்துருச்சு, டயட் கண்ட்ரோலு. 3 இட்லி சாப்பிட்டோம், ஒரு இட்லியோட விலை 15 ரூபா, அதை காணிக்க போட்டுட்டோம். ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கிறோம், அதாவது சுய விருப்பு காணிக்க உண்டியலில் போடுறோம், பூ வைக்கல, சாப்பிடல, போடுறோம். ஆனால் இன்னைக்கு காணிக்கையை தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யார்? நீங்களும் நானும் தாங்க. ஒருவேளை நீங்கள் நான் அந்த யூனிட்டி இல்லைங்க, அந்த யூனிட்டி நம்மகிட்ட விட்டு கொடுக்குற தன்மை இல்லைங்க. நீங்கள் நானும் சகோதரர்களுங்க, சொந்த சகோதரனை பார்க்கிறோம், அயலான தூரத்தில் இருக்கும் அயலான சகோதரனை பார்க்கலும், பக்கத்தில் இருக்க அயலான தான் சொந்த சகோதரன். நமக்கு ஒன்றுனா பக்கத்தில் இருக்க சகோதரர் வரப்போகிறாரு. அந்த விட்டு கொடுக்குற தன்மை நம்மகிட்ட இல்லை. ஒருவேளை அந்த சுவிசேஷ பணி என்பது, ஒருவேளை நாம் ஒரு யூனிட்டியை பற்றி சொல்கிறோம், யூனிட்டை மட்டுமல்ல சமுதாய பணியை சொல்கிறோம். சமுதாய பணி காலையில் என் காரில் வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த முனையிலேருந்து இந்த முனை வர ஒரு கிறிஸ்தவ சமுதாயம். என் டிரைவர் எந்த கேட்டுக்குள்ளே போகிறது, எந்த கேட்டுக்குள்ளே போகிறதுன்னு அதுக்கு டிரைவர் தம்பி சாம்சன் பார்த்துக்கிட்டே வரான். எல்லா கேட்டும் கிறிஸ்தவ கேட்டு. இவ்வளோ பெரிய சொத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் கடவுளுக்காக என்னத்தை கொடுத்துருக்குறோம்? காலிய ஸ்கூலுங்கிறது எத்தனையோ ஆயர்கள் படித்த, ரெவரண்ட் செல்வம் படித்தார், ரெவரண்ட் ஃப்ரீடி படித்தார், இப்படி இத்தனை ஆயர்கள் படித்த பூமி. இன்னைக்கு எத்தனை ஆயருடைய துணைவியார் பணி செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இதனுடைய அட்மிஷன் எவ்வளோ மோசமாக இருக்குது, இதனுடைய நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்குது. இதற்கு நீங்கள் நானும் என்ன பொறுப்பெடுத்திருக்கிறோம்? ஒருவேளை இந்த சுவிசேஷ பண்ணி கொடுத்த வேலையை நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோமா? 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிஷனுக்காக இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா நம்மளை மாதிரி மக்கள் வீடு கட்டி நம்ம சுவிசேஷ பண்ணி இடத்துல லீஸுக்கு இடம் வாங்கி அந்த இடத்த என் சொந்த இடம்னு பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சுருக்கீங்க. அதில் கூட ஒருத்தர் 2 பேர் இதில் இருக்கலாம். ஆனால் உங்களை அறியாமல் நீங்கள் காணிக்க போட்டு அது கூட வாடகையை கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு இதே பணி, இன்னைக்கு சென்னையில் செஞ்ச இதே பணி இந்தியாவில் எவ்வளோ தூரம் அந்த பணி பாதிக்கப்பட்டிருக்கு.
அந்த பணி எவ்வளோ தூரம் போயிருக்கு? நாம் சிந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கி 2024 19 நமக்கு தேர்தல். இந்தியாவுடைய கடைசி தேர்தல் மே 28, 29, 30, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. வாரணாசிங்கிற ஒரு தொகுதி, நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவுடைய தொகுதி. கங்கை நதி ஓடுது. புனித தீர்த்தம் 1200. வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கடந்த 4, 5, 3, 2 வருடங்களுக்கு முன்னால் நான், என் மனைவி, ஜிஎஸ்உடைய மனைவி, அந்த ஏரியா இன்சார்ஜ் சிவராஜ், ஆர்எஃப்சி, நம்ம கவுன்சில் சேர்மா அவங்க ஆர்எஃப்சின்னுவாங்க, 5 பேரும் ஒரு காரில் போய்கிட்டு இருக்கோம். கங்கை நதியுடைய அகலம் 4 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு தண்ணி போகுது. வற்றாத ஜீவநதி. மழை நேரத்தில் 4 கிலோமீட்டரும் தண்ணி போகும். அந்த சிவராஜ்ங்கிற அந்த ஆர்எஃப்சி ஐயா, கங்கை நதியோட முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. 1200 புனித தலங்கள் இருக்கு. ஒரு பக்கம் செத்து போனவனை தூக்கி அதில் போடுவாங்க, இன்னொரு பக்கம் செத்து போனவனை எரித்து அவனுடைய ஆசி அதில் கலப்பாங்க, இன்னொரு பக்கம் குழந்தை இல்லை அந்த குழந்தையை தூக்கி அந்த ஆற்றுல போடுவாங்க, இன்னொரு பக்கம் என்ன தேவையோ இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் பாவம் தீர்க்கப்படுவதற்காக இந்த தண்ணீரில் குளிப்பாங்க. பாடி வந்துக்கிட்டு இருக்கு, பாடியை எரித்த தீயோட சாம்பல் வந்துக்கிட்டு இருக்கு. குழந்தை, பெண் குழந்தை என்று தூக்கி தண்ணியில் போடுறாங்க, அந்த குழந்தை வந்துக்கிட்டு இருக்கு. 1200 புனித தலங்கள் இங்கே இருக்குது, இறங்கி பார்க்குறீங்களான்னு கேட்டார். நான் விருப்பப்படலைன்ட்டேன். நான் பொதுவாக மிஷன் ஃபீல்டு போகிறப்போ டூரிஸ்ட் சென்டர் போகிறதில்ல. போனால் காய்ச்சல் வந்துடும், இல்லை தலைவலி வரும், வயிறு வலி, ஏதோ தகராறு ஆயிரும். கடவுளை எனக்கு கொடுத்த தீர்ப்பு, நீ மிஷனுக்கு போகிற அதை வேலையை செஞ்சுட்டு வா, டூரிஸ்டாக நீ போகலன்றவார். நான் விருப்பப்படலை. அங்கேருந்து அந்த ஃபீல்டு பெயர் மறந்துட்டேன். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், அந்த வாரணாசிலேருந்து 20 கிலோமீட்டர் ஃபீல்டு, ஒரு ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே உள்ள தள்ளி இருக்குது. ஹாஸ்டல் இருக்குது, சர்ச் இருக்குது, பெரிய காம்பவுண்ட், ஒரு 50 சென்டில் இருக்குது. நாங்கள் 5 பேர், 65-70 பேர் எங்களை வரவேற்கிறாங்க. 70 பேரும் 70 மாலை போடுறாங்க. எனக்கு, என் துணைவியாருக்கு 70 மாலை, ஜென்ரல் செக்ரட்டரிக்கு 70 மாலை, அவங்க துணைவியாருக்கு 70 மாலை, ஆர்எஃப்சிக்கு 70 மாலை. 70 பேர், கிட்டத்தட்ட 5 பேருக்கு 350 மாலை. இங்கேருந்து கழுத்தில் இங்கே வரையும் மாலை வந்துச்சு, உச்சந்தலை வரையும் மாலை உயரம். சின்ன சின்ன மாலை, அந்த சிவப்பு கலர் மாலை, அவங்க அதான் விருப்பப்பட்டு போடுவாங்க. ஒரு மாலைகளை 10 ரூபா to 15 ரூபா, அவ்வளோதான். எனக்கு ரோட்லேயே நடக்கலை, ஆகாயத்தில் பறக்கிறேன். நமக்கு இவ்வளோ மாலையா? ஒரு கை நாட்டு, ஒன்றுமே தெரியாது நமக்கு போய் இவ்வளோ மாலை போட்டாங்களப்பா. ஏசு நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டார், ரொம்ப பெருமை. அப்படியே ஐஃபை 2 சர்ச்சு டெடிகேஷன், 2 சர்ச்சு எனக்கு டெடிகேஷன். உடனே அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு வா, கத்திரிக்கோள் எடு, போய் 2 சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு வந்துடுவோம், மத்தியானம் சாப்பாடு அப்புறம் என்ன. அந்த மிஷினரி சொன்னார், ஜெயிலுக்கு போய் ரெடியானார் என்னைய, யூபியில். இப்போ சர்ச்சில் போய் நீ கத்தரி வச்சு ரிப்பனை விட்டால் எங்கே போயிடுவ? ஜெயலலிதாம்மா டெடிகேட் பண்ண மாதிரி செக்ரட்டரியேட்டில் அந்த கல்வெட்டை வச்சு பிதா குமாரன் பரிசா சொல்லிட்டு போங்கன்ட்டார். அந்த 2 சர்ச்சையும் கட்டி கொடுத்தது இந்த சர்ச்சில் தான் ஒரு அம்மா இருக்காங்க. அவன் கணவர் இறந்துட்டார். வயதில் மூத்தம்மா பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன், ஐஎம்எஸில் கேப்டன் ரொம்ப க்ளோஸ். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், எனக்கு பேர் தெரியல. இன்னும் அந்த சர்ச்சு டெடிகேஷன் முடியல. இந்தியாவில் மிஷன் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஜிஎஸ்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தால் சர்ச்சை டெடிகேட் பண்ண முடியாது, ஏன் அங்கே கூப்பிட்டு வந்தேன், எனக்கு வேலை இல்லையான்னு திட்டினேன். அவர் தலையை கீழே போட்டு, 1 நிமிஷம் இருக்குன்னு இன்னொரு ஃபீல்டு கூப்பிட்டு போகிறேன்னார். ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு ஒரு ஃபீல்டு, அங்கேருந்து ராம்கருங்கிற ஒரு பனித்தளத்துக்கு கடந்து போனோம். ராம்கர் அங்கே போனால் அந்த ஃபீல்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துக்கு போனோம். 10 மணிக்கு போனோம். பிப்ரவரி மாதம், நல்ல குளிர். அந்த மக்கள், கிராமத்து மக்கள் எங்களை அன்போடு வரவேற்கிறாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பேய் ஆட ஆரம்பித்தது, அசுத்தாவி.
10:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த அசுத்தாவி 11:45 வரையும் ஆடிச்சு. 11:45 மணி நேரம் போச்சு. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, ஐயா என் மகனுக்கு அந்த மகனை கொண்டாந்து என் மகன் இந்த வியாதி இருக்குது, அவனை வர்றப்போ நுர தள்ளுது, சாகடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, கானானிய பெண் சொல்கிறாங்கல்ல, அதே வியாதியை சொல்கிறாங்க. மற்ற இப்போ வந்து கானானிய பெண் வியாதி. இன்னொருத்தர் சீசர்களால் முடியல, இதோ நீங்கள் சொன்னீங்க போயிட்டு இவங்க பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் போதும், லூக்கா 9 சொல்லுவாங்க. அதே அசுத்தாவி அவனுக்கு அந்த அசுத்தாவி வரப்போ ஆடைகளை அவுத்து போட்டுருவான். 19 வயது வாலிபன் பல்லை கடிப்பான், கல் எடுத்து அடிப்பான், ரத்தம் வரும், பக்கத்தில் இருக்கவங்க மேலே அடிப்பான். அந்த ஆவி வரப்போ அவனால் எதுவும் முடியல. எங்கள் ஊர்லேயே ஒரு புனிதத்தலம் இருக்குது, கடந்து போனோம். எத்தனையோ முறை குளிக்க வச்சேன், விடுதலை கிடைக்கல. எவ்வளோ காரியங்களுக்கு போனேன், கிடைக்கல. அப்போ ஒரு மிஷினரி வந்து சொன்னாங்க, இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் ராம்கருங்கிற ஊர், ராம்கர்லேருந்து அவுட்டரில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போங்க, மதராசிக்காரங்க வச்சுருக்காங்க, அங்கே சொல்கிறது அப்படி தான், மதராசிக்காரங்க வச்சுருக்காங்க, அங்கே போங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ராத்திரி 12 மணிக்கு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல இங்கே சர்ச்சு கேட்டுங்கன்னு. இதுதான் மிஷன், இதுதான் ஊழியம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற நீங்கள் நானும் அந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறோமா? அந்த சாட்சி நமக்கு இருக்கா? நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் யார்? உயிருள்ளவர். நம்மளை ஐடி எப்படி பண்ணிக்கிறோம்? உயர்ந்த ஆண்டவரை பணித்தளத்தில் அடையாளம் காணுதல். சின்ன பேராய்ந்து உயர்ந்த ஆண்டவரை நாம் பணி செய்ய, உயர்ந்த என்ன மோஸ்ட்லி ஐ காட், அவரிடம் என்ன ஆவிகள் அநேகம் உண்டு, ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவர் உயர்ந்த ஆண்டவர் என்று சென்னை பேராயன் சொல்லுது. இன்னைக்கு என்எம்எஸ் சண்டேங்கிறத ஒரு சண்டையை நம்முடைய அர்ப்பணிப்பு மூலம் இந்த ஊழியத்தில் நம்முடைய எப்படி இருக்க போகிறோம்? கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்னால் அருமையான ஆயர் திலக் அவர்கள் இந்த நிகழ்வு எனக்கு தந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னை பேராயத்தில் ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்காக கண்டிப்பாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ரெவரண்ட் ஆயர் என்னுடைய நெருங்கிய நண்பர் மட்டுமல்ல, எனக்கு நல்ல ஒரு குருவானவர், நல்ல ஒரு அட்வைசர். இறையல்ல, நான் இறையல் படிப்பதற்கு மிகவும் எனக்கு உதவி செய்தவர். அவருடைய அழைப்புக்கு இணங்கி பேரையாற்ற சொல்லிட்டேன், ஐயா வர முடியாது, இதே மாதிரி இன்னாற்ற போகிறேன். ஓகே, நீ போயிட்டு வானே, முடிச்சுட்டு வானேன்னார் வேலூருக்கு. ஒருவேளை இன்றைக்கி இந்த என்எம்எஸ் சண்டேயில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த ஐடி கார்டுக்கு பேர் டாக் லைசன்ஸ் என்று பெயர். ஏன்னா வெள்ளைக்காரன் மாட்டிக்கல, கருப்பினத்து மக்கள் மட்டும்தான் அந்த ஐடி கார்டு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி அந்த அடையாளை நம்ம ஆண்டவரை எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? சங்கீதம் 15 சொல்லுது, காத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லுவார். ஒருவேளை நாம் ஆண்டவரை எப்படி பிறருக்கு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டுக்கிறோம்? ரூத்தில் வாசிக்க கேட்டோம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன். ஒரு மனிதனுடைய சொற்கள் தான் அவனுடைய எலும்புகளை புஷ்டியாக்குமா. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எப்பவுமே நம்முடைய புஷ்டியாக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அது என் இதயத்திற்கு ஏற்றது. அது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை காலையில் எனக்கு எழுந்தவுடனே வாசித்தேன். ஆவியான ஒரு உண்மையில் இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த வாரத்துடைய முதல் நாள் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், ரொம்ப செழிப்பு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சாபமான வார்த்தை, சோர்ந்துட்டேன், ரொம்ப சோர்ந்துட்டேன், இப்படி ஒரு வார்த்தை கிடைக்குதே. இன்னும் ஆண்டுடைய வார்த்தை என்பது நமக்கு விடுதலை. வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பயப்படாத, உன் பிள்ளை நல்லா படிப்பான், உன் பிள்ளை திருந்திடுவான், உன் பிள்ளை ஜெயிலேருந்து வந்துடுவான், நல்ல பிள்ளையா மாறுவாங்கப்பா, ஐயா நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் ஆண்டுடைய வார்த்தை. அதை சொல்கிறப்போ ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார், 3 செடி இருந்துச்சான். 3 செடியில் ஒரு செடியை போய் ஏன் வளரலை, எதுக்கு இருக்குன்னு திட்டுவாங்களாம். அந்த செடி வளராமல் குள்ளமாகவே இருந்துச்சான். இன்னொரு செடியை கண்டுக்கவே இல்லையா, அதனால் அதை சுற்றி நிறைய களைகள் இருந்துதான். இன்னொரு செடியை பார்த்து ரொம்ப அழகானது, ரொம்ப புண்ணியானது, வாசமானது, இனிமையானது, இனிப்பானதுனாங்களாம். அதனால் அந்த செடி வளர்ந்துச்சான். செடி முன்னால் போய் இது ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் சொல்கிறார், ஒருவேளை நீங்களான அந்த செடிக்கு முன்னால் போய் எப்படி வாழ்த்து சொல்கிறோம், அந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டது?
ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறுறப்போ ஆண்டவர் நம்மை வாழ்த்தும் ஆண்டவர். யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தால், தாய் தகப்பனுக்கு ஏற்றவராக இருந்தார். ஆண்டவர் அவரை, அதனால் பெற்றோர்கள் அவரை வாழ்த்தினாங்க. அவருடைய வாழ்க்கை பெரிதான வாழ்க்கை. முற்பிதாக்களில் ஒருவராக அவர் வந்து விட்டார். இந்த ரூத் அம்மா, அந்த அம்மா சொல்லுது, அந்த சொந்த ஊரான பெத்லகேம் இதை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போகுது. மோவாப் தேசம் கயவர்கள் நிறைந்த பகுதி, பிட்பாக்கெட் நிறைந்த பகுதி, குடிகாரர்கள் நிறைந்த பகுதி, விபச்சார பகுதி, வேசித்தனம் நிறைந்த பகுதின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். பெத்லகேம் அப்பத்தின் ஊர். இங்கு வாழ்வில்லாமல் தன் கணவரையும் தன் இரு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த ஊருக்கு போகிறாங்க. நகோமி எலிமேக்கையும் மக்லோன் கிலியோனையும். அந்த ஊரில் விபச்சாரமும் வேசித்தனமும் குடியும் காம விகாரமும் அதிகமாக இருக்குது. கணவர் செத்து போகிறாரு, பிள்ளைகள் செத்து போகுது. 2 மருமக்கள் சொல்கிறாங்க, எனக்கு வயசாகிட்டுமா, ஆனால் நீ அப்பா அம்மா கூட போய் செட்டில் ஆயிரு, நான் போகிறேன் என் ஊருக்கு. என் ஊர் அப்பத்தின் வீடு. இப்போ வார்கோதுமை காலம், அறுவடை காலம், இந்த ஊர் வேண்டாம். அந்த அம்மா கிளம்புது. ஒரு மருமகா அந்த அம்மாவை முத்தம் செஞ்சுட்டு தன் வீட்டுக்கு போயிடுறா. ஆனால் அடுத்த மருமகா ஒருபால் முத்தம் செஞ்சுட்டு போயிடுறா. ரூத்தோ, நீ தான் எனக்கு தாய். இதுதான் வேதம். கணவனும் மனைவி விட்டு தன் தாயோடு, தாயும் தகப்பனை விட்டு கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான், மனைவி கணவன் மனைவியோடு இசைந்திருப்பான். திருமணத்திற்கு அப்புறம் அவருடைய புகுந்த வீடு தான் அவளுக்கு முக்கியம். ஒரு மகள் எங்கள் இந்த இங்கே அவங்க அண்ணன் கல்யாணம், இந்த பகுதியில் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவளுடைய தங்கை திருமணம் முடிஞ்சு 2 அண்ணன், அம்மா அப்பா, ரொம்ப செல்லமான பிள்ளை, அழகான பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை. ஈவினிங் மேரேஜ் முடிஞ்சு ஊருக்கு போகிறா. ரூம்குள்ளேருந்து அழுகிறா. கல்யாண பட்டுச்சலெல்லாம் நனைஞ்சிட்டு அழுது, ஜாக்கெட்லாம் நனைஞ்சிட்டு, அப்பா முகம்லாம் நனைஞ்சிட்டு, அம்மா முகம்லாம் நனைஞ்சிட்டு, அண்ணனை திட்டுறா. 2 அண்ணனை மாற்றி திட்டுறா. புருஷன் வீட்டுக்கு போக ரொம்ப பாசம். நானே ரொம்ப அழுதுட்டேன். போய் ராத்திரி கூட தங்க மாட்டா போலுக்கு, காலையிலே வந்துடும் அவளுக்குன்னு நினச்சேன். போயிட்டா. ஒரு வழியாக பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நான் ரெஸ்ட்டுக்கு போகணும், அதுதான் முக்கியம் எனக்கு. அப்படி ஒரு வழியாக நான் பேக் பண்ணி போகிறேன். போனவா 3ஆவது நாள் வீட்டுக்கு வர பார்க்க போகிறேன். நல்லா இருக்கியம்மா, எப்போ வந்தேன்னு கேட்குறேன். இதோ எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேனேங்கிறா. அப்பா வீட்டில் வந்து என்ன சொல்கிறா, 3ஆவது நாள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அவங்க வீடு எது? இதுதான் வேதத்துடைய சட்டம். புகுந்த வீடு தான் யாருக்கு ஏற்ற சூட்டபிள் பெர்சன். அதே மாதிரி தான் அந்த ரூத் அம்மா சொல்லுது, முடியாது. வந்து அது அந்த கொள்கை இருந்ததால் ஒரு பெரிய மனிதர் போவாஸ் கிடைக்கிறாங்க. அந்த போவாஸ் பார்க்குறாங்க, பாருங்க, நீ பிறக்கிட்டு போகிற, உன்னை யாராவது தடை பண்ணா என்கிட்ட சொல்லு. ஒரு பிச்சைக்காரி தாங்க, ஏழை தாங்க, உன்னை இந்த அம்மாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உனக்கு தண்ணி தாகமாக இருக்கா, அங்கே வந்து ஏசி பானை வச்சுருக்கேன், அங்கே வந்து குடி, இங்கே குடிக்காத கூப்பிட்டு சொல்கிறார். அதுதான் சேசாய் 50. ஓ தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் தருவேன். இந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், உன் தாகமாக இருக்க, அங்கே குடிக்காத. சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுத்து மிச்ச சாப்பாடு அந்த அம்மா கொண்டு போகுது. காரணம், தன் மாமியாரை கனம் பண்ணுவதால், பெற்றோர்களைப் போல ஏற்றுக்கொள்வதால். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், 100க்கு 90 குடும்பங்கள் மாமியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அம்மா அப்பாவை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம். நான் அம்மா அப்பா விட சொல்லவே இல்லை, அம்மா அப்பாவும் அது மாமியார் தான், இவங்களும் மாமியார் தான், இதுக்கு நீங்கள் தான், இதுக்கு நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ, நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி இருக்குது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்குது எங்கள் ஊரில், பெரிய ஊரே, எங்கே பார்த்தாலும் ஒரு இடம். அந்த அம்மாவுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். கரெக்டாக ஜனவரி 31 வரையும் அவர் சோறு போடுவார். 1ஆம் தேதி 31 நைட்டு சாப்பாடு கொடுத்து வெளியே கொண்டாந்து போட்டுருவார் அந்த அம்மாவை. பிப்ரவரி 1 இவரை கூப்பிட்டு போனோம். இப்போ பிப்ரவரி எத்தனை நாள்? 28 நாள். அடுத்த மாதம் மார்ச் எத்தனை நாள்? இப்போ நான் 3 நாள் அதிகமாக சோறு போட்டிருக்கேன். இந்த 6 நாள் அந்த அம்மாவுக்கு ஷார்ட்டு. சொத்துக்களே இப்போ அவங்ககிட்ட இல்லை, ஊரில் எல்லாம் காலி ஆகிட்டு. அம்மாவுக்கு இவ்வளோ சோறு போடுறதை நீ கணக்கு பார்த்தா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த அம்மா மாமியாரை நினச்சி வந்ததால் இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுப்பதற்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
நமக்கு ஒரு கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த அமைதியின் அரசர் இந்த அம்மா வழியில தான் வருது. அந்த அம்மா ஒரு யூத குலம் இல்லை, இஸ்ரேல் குலம் இல்லை, ஒரு உயர்த்தப்பட்ட குலம் இல்லை, மோவாபிய பெண், ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததி. உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததியிலேருந்து வருது அந்த அம்மா. ஆனா ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறப்போ ஆண்டவர் உயர்த்தி நிறுத்துகிறார். நீங்கள் நானும் எத்தனை ஞானஸ்தானம் ஐயா, இங்க தொழிப்பு வாங்கினாலும் சரி, வெளியே தொட்டில வாங்கினாலும் சரி, யோர்தான்ல போய் நீ முங்கி எழுந்தாலும் சரி, சட்டத்தை மேற்கொள்ளலைன்னா நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு சகோதரர் சொன்னார், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும், அதுதான் ஜெபம்னார். ஒரு நல்ல மனிதர். நான் சொன்னேன், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண பரலோகத்துக்கு போகலான்னு எங்கேயாவது இடம் இருந்தால் சொல்லுங்க, நான் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறேன்னு கேட்டேன். பைபிளில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணதால பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கா, பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்கா சொல்லுங்க அண்ணே. ஜெபம் முக்கியம்தான். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம்தான். அதிகாலையில் யார் தேடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். வேதம் சொல்லுது, அதிகாலையில் தான் இஸ்ரேல் மக்களை, எகிப்து மக்களை அழிக்கிறார் ஆண்டவர். அதிகாலையில் தான் அந்த எரியோவை அந்த மக்கள் துதியினால உடைக்கிறாங்க. அதிகாலையில் தான் இயேசு கிறிஸ்து தேடுறாங்க. அதிகாலை ரொம்ப முக்கியமான நேரம். அதே நேரத்தில் ஜெபம் மட்டும் பண்ணா அது வானத்துக்கு மேலே போகாது. என்னுடைய வாழ்க்கை நடைமுறை ஆண்டவருக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா? அதான் ஆண்டோடைய நம்ம இல்லத்தில் உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? வந்தாயா 4 அண்ணன் தம்பிங்க, சின்னவங்க, அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறான், மாமா மாமியாரையும் பார்த்துக்கிறான், பக்கத்தில் இருக்கவங்களும் கொடுக்குறான். என்ன நேசிக்கிறான் பாரு. இதுதான் வாழ்க்கை. அந்த நேசிப்பு தாங்க அடையாளப்படுத்துறது. நீங்கள் நான் அடையாளப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு அடையாளம். அதுதான் யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், வட்டிக்கு வாங்காம. 4 வசனம்தான், ரொம்ப நச்சின்னு இருக்கு பாருங்க. அடுத்து நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? அந்த ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறப்போ அந்த யோவான் சொல்றார், இயேசுக்கு அன்பா இந்த சீசன், ஏய் ஜீசஸ்ரா, நம்பாம மீன் பிடிக்க வந்துட்டான். நான் மீன் பிடிக்க போறேன், நீ எல்லாம் வரியான்னு கூட்டிட்டு வந்துட்டான். வந்து, பிள்ளைகளே, மை சில்ட்ரன், எனக்கு ஏதாவது உணவு உங்ககிட்ட இருக்கா? அவங்க சொல்றாங்க, ராத்திரி முழுவதும் போராடணும்பா. ஆண்டவருடைய கட்டளை மீறி வந்துட்டாங்க, அடையாளப்படுத்தல. அவர் வாழ்வு கொடுப்பாங்க நம்பிக்கை அவங்ககிட்ட இல்ல. உணவு இல்ல, பசி. போராடுறாங்க, விடுதலை இல்ல, பசி. அந்த பசியின் மத்தியில தான் ராத்திரி முழுவதும் போராடணும், ஒண்ணுமே இல்லை. அப்பதான் சொல்றாரு, வலையை ரைட் ஹேண்ட் சைடா போடுப்பாங்கிறாரு. லூக்கா 5 தள்ளிக்கொண்டே ஆழத்துல போடுங்கிறாரு, பக்கத்திலே போடுங்கிறாரு. அப்பதான் ஜீசஸ் இயேசு கரையை விட்டு இறங்கி வந்து உணவு இருக்கு. எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்ம வெளியே போகாம இருக்கிறோமோ பசி நிச்சயமா வராது, பசி நிச்சயமா வராது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உடைந்த இடத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை, கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான். யாரெல்லாம் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ அவங்க கர்த்தரை நம்பி அங்கே அடையாளப்படுத்தல, உணவில்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது. நீங்கள் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அடையாளப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? எந்த துக்கம் எந்த துன்ப நேரத்திலையும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு முறை ஒரு மிஷன் டூர், கிட்டத்தட்ட காலையில் போய் இறங்கிட்டு, அது பொட்டு கட்டி விடப்பட்ட மக்கள், தேவதாசிகள் இருக்கிற இடம். அந்த மிஷன் ஒரு டெடிகேஷன் மிஷன்களே பார்க்குறதுக்கு போகிறோம். ரொம்ப ஷார்ட் டைமில் காலையில் இறங்கி திரும்ப காலையில் இறங்கி இங்கே வரணும். பூனே இறங்கி பூனேலேருந்து ட்ராவல், திரும்ப பூனேயில் ஃப்ளைட்டு. 1.5 மணி நேரம் ட்ராவல், போகிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆயிருக்கு. வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல், வர்றதுக்கு 6 மணி நேரம் ட்ராவல், 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ராவலில். ஃப்ளைட்டு போட்ட ஃப்ளைட்டு மிஸ் பண்ண போகிறோம். மிஸ் பண்ண போகிறப்போ தகப்பனே உங்களுடைய நாமத்தை தானேப்பா அறிக்கை விரிவிக்க போனோம். இப்போ நாங்கள் அந்த ஃப்ளைட்டை நாங்கள் போடுறப்போ 1200 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு.
சென்னை புனே. இப்போ 7,000 ரூபா இருக்குது ஒரு டிக்கெட்டு, 8,000 ரூபா இருக்குது இப்போ. அப்போ செக் பண்ணுறப்போ அப்போ 5 பேருக்கு 4 பேருக்கு 28-30,000 ரூபா ஆகுதுப்பா. என்ன செய்யறது? நீங்கள் தானேப்பா சொன்னீங்க உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க. ஒன்று டிக்கெட் எங்களை குறைச்சிட்டாங்க, இல்லை ஃப்ளைட்டை லேட் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறோம். நாங்கள் போகிற ஃப்ளைட்டு நாங்கள் அந்த போகிற லேட் டைமுக்கு தகுந்த மாதிரி டைம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மெசேஜ். அடுத்து திரும்ப ஜெபம் பண்ணுறோம். சரியாக உள்ளே போயிடுவோம், ஃப்ளைட்டில் ஏறிடுவோம். ராத்திரி சாப்பிடலையே, பசிக்குமே, என்ன செய்கிறது தெரியலையேப்பா. ஃப்ளைட்டில் ஒன்றுமே தரமாட்டானே, நைட் டைம் ஆச்சா, என்ன செய்கிறது, பசிக்குதே. திரும்ப 1 hour லேட் பண்ணார். ஏர்போர்ட்டில் இறங்கி திருப்தியாக டிஃபன் சாப்பிட்டு ஃப்ளைட்டில் சாதாரண உட்காந்து போகிறதுக்கு திரும்ப செய்தார். அதுதான் நம்ம ஆண்டவர். வாழ்க்கை அடையாளம், நம்முடைய நடத்தையின் சாட்சி. அடுத்த சாட்சி நம் கையில் இருக்கிறது பைபிள். என் நாமத்தால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் மகிழான உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிறார். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது எதுவோ அது நடக்குங்கிறார். பிராக்டிக்கலா இது டாக்டர் டிஜே தினகரன், பென்னிகன், பில்லிகராகாம், பிர்ஜன், மார்டின் லூதர், ஜிஎல் மோடி, ஜார்ஜ் முல்லர், சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, இவங்க மட்டும் இல்ல, அதே பவர் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. மந்திரவாதிட்ட போனீங்கன்னா வித்தை சொல்லி கொடுப்பான், துட்டு வாங்கிட்டு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டான், அது அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இல்லை ஜெயிச்சிருவான் அவனை. ஆனா இயேசுங்கிற ஒரு மந்திரவாதிட்ட போனா அவர்கிட்ட இருக்க அனைத்து வித்தைகளும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் என்ன செஞ்சாரோ அதை நம்மளால செய்ய முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வயது, 4:22 கிட்டத்தட்ட 40 வயது, நடக்க முடியல. பேதுரு எழுந்திரு நடங்கிறார். முடவன் 7 பெரிய ஹீலிங். அப்பதான் பெரிய மிரக்கல்ஸ், பெரிய அற்புதம். அதேதான் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 9:36 43 வசனங்கள். பவுலடிகள் அந்த அம்மா தபித்தாள் செத்து போனாங்க, 4 மணி நேரம் ஆச்சுக்கிறாங்க. குளிப்பாட்டியாச்சு, செத்த பிறகு குளிப்பாட்டியாச்சு, கைகால கட்டியாச்சு, மீள் விட்டறையில படுக்க வச்சுட்டாங்க. எலியா காலத்தில் நடந்தது போல, எலிசா காலத்தில் நடந்ததை போல. அப்புறம் சொல்லி விடுறாங்க, இதே மாதிரி இந்த அம்மா செத்து போறாங்க, வாங்க. வந்தாரு, மேல போனாரு. பதட்டமே செத்து போச்சா, நாக்கு ஐயோ சீரியஸ் ஆயிட்டுங்க, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு, இனிமே காப்பாற்ற முடியாது, ஒன்ல தூக்கு, இங்க ஒரு ஆள் செத்தா எனக்கு எண்ணிக்கை அதிகமாயிரும், சாகுமுன கூட்டிட்டு போ, சாகுமுன கூட்டிட்டு போன்னு எல்லா மருத்துவர்களும் சொல்வது. தூக்கு தூக்கு, சாகுமுன தூக்குன்னு. நான் செத்த பிறகு கவலைப்படல. கூலிங்கா போனாரு, பக்கத்துல முட்டி போட்டாரு. ரொம்ப அமைதியா சொல்றாங்க, வாசிக்கிறப்ப ரொம்ப அமைதியா முட்டி போட்டாரு. தகப்பனே, நீர் உயிருள்ளவர், உமக்கு நாங்கள் சாட்சிகள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரிந்தால் நான் உங்களோடு இருப்பேன். வீதியோ இந்த வானத்தின் மூலம் சர்வ அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க, மரித்தோரை எழுப்புங்க, வியாதி உள்ளவர்களை சரி பண்ணுங்க, குஷ்டரோகிகளை சரி பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்க, போங்க. அதேதான் அவர் முட்டி போட்டாரு, ஜெபம் பண்ணாரு, எழுதுறாரு. இது அன்னைக்கு இல்லைங்க, 2000 வருஷமா இன்னைக்கு மிஷன் ஃபீல்டில் நடந்துகிட்டு இருக்கு. மிஷனரியோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடமா பயணித்து கொண்டிருக்கிறேன். 7 வருடமா இன்னைக்கும் மிஷன் ஃபீல்டில் மரித்த மக்களை மிஷனரிகள் உயிரோடு எழுப்புறாங்க. அவங்க யாருன்னா இவாஞ்சலிஸ்ட். இதே மாதிரி இறையியல் படிச்சு திருநெல்வேலி பேராயத்தில் போய் முறைப்படி ஆர்டினேஷன் வாங்கி இல்லை, அவன் ரட்சிக்கப்பட்டான், இயேசு நல்லவர்னு சொன்னான், ருசிச்சான், போய் சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் டேஸ்ட் பண்ணிட்டான், சொல்லிட்டான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ 7 கூப்பிட்டான். அந்த 34:6 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு மிஷன் போய் சொல்றான், இயேசு நல்லவர், இயேசு அர்ப்பணம் செய்கிறாருன்னு. பல முறை சொல்றாங்க, கேட்கல. குஜராத் பகுதியில் நடந்த சம்பவம். 15 அந்த மிஷினர் இன்னும் இருக்காரு. அவரை அடிச்சு அந்த ஊர் தலைவிட்டு கொண்டு வராங்க. அப்பதான் ஊர் தலைவிட்டு ஒரு பஞ்சாயத்து. ஒரு வயதில் மூத்த மகன், தகப்பனார், ஒரே மகன் செத்து போனான். என் பிள்ளையை விட்டு வாழ முடியாதுப்பா, என் பிள்ளையை உயிரோடு எழுப்பணும், மருத்துவத்தை கொண்டாந்து வச்சு அழுகுறாரு. மருத்துவர் தான் தலைவர், மந்திரவாதி, எல்லாமே அவர் தான். அவர் செத்து போறான்டா, அவனை ஒன்றும் பண்ண முடியாத கொண்டு அடக்கம் பண்றான்னு சொல்றாரு.
இல்ல செத்து போனோம், நான் எடுத்துட்டு போக மாட்டேன், என் மகனை நீ உயிரோட எழுப்பு, நீ தலைவர், எழுப்பித்து ஆகணும்னு அழுகுறான். முடியாதுறாங்கிற. 2 பேருக்கும் இப்படி ஒரு டைலாக் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மிஸ்டரி அடிச்சு ரத்த கலரியா சட்டை கிழிச்சு உடம்புலாம் ரத்தம் இழுத்துட்டு வராங்க. ஏன்டா அவனை அடிச்சிங்கிறார். இவர் மதராசிக்காரரு இங்க வந்து இயேசுங்கிற ஒருத்தர் அற்புதம் செய்யறாராம், குணமாக்குறாராம், மரித்தவங்களை உயிரோடு எழுப்புறான்னு சொல்றான். நாங்க பல முறை சொன்னா எங்களுக்கு தெய்வங்கள் இருக்குடா, நீ வந்து சொல்லாதான்னு போடான்னு சொன்னோம். ஆனா அவன் கேட்கல, அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை என்னன்னு நீங்க கேளுங்க, போக மாட்டிக்கான், அதனால அடிச்சு இழுத்துக்கணும். என்னது, மரித்தவரை உயிரோடு எழுப்புறாரா? நல்லதா போச்சுவா, ஒருத்தன் செத்து 5 மணி நேரம் இவனை எழுப்புடான்ட்டார். நடந்த சம்பவம், நான் நெட்ல டவுன்லோட் பண்ணல, டைரக்டா கேட்ட சாட்சி, பார்த்த விட்னஸ். நடந்த சம்பவம். சாதாரண ஒரு மிஷினரிங்க, டாக்டர் டிஜே தின மாதிரி 9 வாரம் வாங்கினவன் இல்லைங்க, ஆர்டினேஷன் வந்து பிடி படித்தவன் இல்லைங்க, பிஷப் ஆகிறதுக்கு 25 வருஷம் ஐயரா இருந்த தகுதி இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. அந்த இயேசு நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறார். முட்டி போட்டான், செத்து போனான். அப்பாவை கூட்டான், ஐயோவா இந்த நெல்லு, உன் பையனுக்காக எனக்கு ஒத்தாசை மேலே பாரு, மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், விடுதலை கொடுப்பார், பாடுறா மேலே. 2 கைகளும் தூக்கினா, ஜெபம் பண்ணான். ஆனா அவன் ஜெபம் பண்ண சில நிமிடங்களில் மரித்து 6 மணி நேரம் கடந்து போன ஒரு மனிதன் உயிரோடு எழுந்தான். அந்த உயிருள்ள சாட்சி இன்னைக்கும் மிஷன்ல நீடித்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் நானும் சாட்சிங்க. இந்த தகப்பன் நமக்கு விடுதலை கொடுத்தவன். நாம் பெற்ற விடுதலையை அந்திய மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் நான் அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை, ஒரு விசை கூட மனம் வரல, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்க்கலாம். நாங்கள் இருக்கிற பகுதியிலே நீர் எங்களை சாட்சியாக மாற்றிட்டாங்க, எங்களை அடையாளப்படுத்துங்க, ஐடி பண்ணுங்கப்பா. இருள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எனக்கு வாழ்வு இருக்கிறார். இந்த வாழ்வை நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் அருகில் இருக்கிறார். அந்த குடியார சகோதரியுடைய கணவருக்காக என் மகன் குடியை விட்டுட்டு திருச்சபைக்கு வரணும்ப்பா, இவர்கள் பூனாக மாற்றுங்க. அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் சகோதரி இதோ கிறிஸ்தவத்திலிருந்து வெளியே போய் இன்று கஷ்டப்படுறாப்பா, அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிற நண்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் கூட எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பிரசனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கட்டும், உங்களுடைய இரக்கத்தின் கரம் இறங்கட்டும் பாப்பா. முழுமையாக வந்தோம், முழுமையை பெற்றுக்கொண்ட மக்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லப்பா. ஏக்கத்தோடு வந்தோம், தாகத்தை தீர்த்து கொண்ட மக்களாய் இந்த இடந்து கடந்து செல்ல. போவா சொன்னாங்க, ஊத்துட்ட நீ தண்ணீர் தாகம் எடுக்கிறப்போ அதுவும் அங்க அந்த தண்ணீர் பானையில வந்து நீ தண்ணீர் குடின்னு தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொன்னாங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா. ஒரு விசை கொடுத்த தாகத்தோடு ஊத்தை போல தகப்பனே, கைவிடப்பட்ட நிலைமையில, புருஷனால கைவிடப்பட்ட நிலைமையில, குடும்பத்தால கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு யார் உதவி, யார் எனக்கு ஆதரவு என்று ஏக்கத்தோடு இருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. ஆசீர்வதிங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் என்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதி எனக்கு புரியும் சொன்னீங்கப்பா. மனமிறங்கி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை ஒவ்வொரு இருக்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். வயதான காலத்துல என் பிள்ளைகள் எல்லாம் மேல்நாட்டுல இருக்காங்க, நான் தனிமையில இருக்கிறேன், எனக்கு யார் ஆதரவு என்ற ஏக்கத்தோடு ஒரு காலத்துல ஆசைப்பட்டு ஃபாரினுக்கு அனுப்பினேன். ஆனா அனுப்பின பயன் இந்த என்னை தனிமையை வாட்டுகிறது. ஏக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீ கூட இருங்கப்பா, நீங்க கூட வந்து பேசுங்க, அந்த பிள்ளைகளோடு மனிதன் பேசுவதோட பேசுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த பிரச்சனை அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும், இந்த கிருபையின் கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒரு விஷயம் கூட உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு ஐடி பண்ணுவதாக எங்களுடைய இடங்கள்ல இருந்தார், எங்களோடு பேசுறார் என்று சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு இருக்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு இருக்கட்டும், வழி நடத்துற கரம் இருக்கட்டும். இந்த ஆராதனையில் தகப்பனே என்ன சொல்லியிருக்கிறோம்பா, உன்னுடைய ஊழியர் தகப்பனே ஒருவேளை தன்னுடைய ஒரு டீயை குறைச்சு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு இட்லியை குறைச்சு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்பதால, ஒரு 15 ரூபாய் கொடுப்பதால, மாதம் 400-500 ரூபாய் கொடுப்பதால ஒரு 7 பிள்ளைகளுடைய
ஒருவேளை உணவு சந்திக்கப்படுதுப்பா, ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் கொடுக்குறப்போ ஒரு 7 பிள்ளைக்கு 30 நாட்களுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது தகப்பனே. ஒரு 4000 ரூபாய் கொடுப்பதால ஒரு மிஷனரி மூலம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு காஸ்பல் சொல்லப்படுகிறது தகப்பனே. 1500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கொடுப்பதால ஒரு பிள்ளையோட கல்வி, ஆடை எல்லாம் கொடுக்கப்படுது தகப்பனே. ஒரு விஷயம் கூட அப்படி அர்ப்பணிப்போடு தங்களை அர்ப்பணித்திருப்ப மக்களுக்காக, ஏழை பிள்ளை படிப்பிற்காக நான் ஒரு 1500 ரூபாய் கொடுக்க போறேன். அதன் மூலம் என் பிள்ளை இந்த வருஷம் நீட்ல மேல போகணும்னு ஜெபிக்கிற விசுவாசத்தோடு அன்னாலை போல யாக்கோபை போல ஜெபிக்கிற அந்த அன்பு மக்களுக்காக ஒரு விஷயம் கூட அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மக்களப்பா 4000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷன் சப்போர்ட் கொடுக்க போறேன். அதன் மூலம் எனக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை உமது கரத்துல தருகிறேன். மனம் இறங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒருவருடைய பிரச்சனை இருக்கட்டும். திருச்சபையின் 1000 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மூத்த மக்களுக்காக, ஆட்சி மன்ற குழுவிற்காக, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப், ஒவ்வொன்றினுடைய பிரச்சனை இருக்கட்டும். விசேஷமாய் எங்களுடைய பேராயருடைய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல தலைவர்கள் வரணும் தகப்பனே. ஜெபிக்கிற தலைவர்கள் இருக்கணும், அர்ப்பணிப்புள்ள தலைவர்கள் இருக்கணும் தகப்பனே. 20 பேர் இருக்காங்க களத்துல, உமக்கு தெரியும் தகப்பனே. நீ ஒருவனை கருவிலிருந்து அழைச்சிட்டீங்க. நரம்புகள் உருவாகுமனே, தசைகள் உருவாகுமனே, தோள்கள் உருவாகுமனே. நீ ஜாதியாக அவனை அபிஷேகம் பண்ணிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வரணும் தகப்பனே. அவருக்காக ஜெபிக்கிறோம். 2024 நடக்க போகிற தேர்தல் தகப்பனே, 543 பாராளுமன்ற தொகுதிகளில் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுவிசேஷ பணி தகப்பனே, சுவிசேஷ தாகம் நிறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படணும் தகப்பனே. அப்படிப்பட்ட தலைமைத்துவம் வரணும் தகப்பனே. கிறிஸ்தவம் எங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு நாகரிகம் கொடுத்திருக்கு, கிறிஸ்தவங்களை மனிதனாக மாற்றிருக்கு, கிறிஸ்தவங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கு, கிறிஸ்தவங்களை அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனம் டெலிவரன்ஸ் கொடுத்திருக்கு, விடுதலை கொடுத்திருக்கு. கிறிஸ்தவ இல்லைன்னா நாங்க இன்னும் அடிமைப்பட்டிருக்கோம். எங்க கிறிஸ்தவம் இல்லையோ அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாம எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நல்ல நிலைமை எங்க தேசத்துல எழுமணும் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அடையாளம் தகப்பனே. திருச்சபையில் கட்டுவதற்கு தடைகள் தகப்பனே, திருச்சபையில் இடிக்க ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டம் தகப்பனே. அப்படிப்பட்ட கூட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும் தகப்பனே. மனமரங்க, ஆசீர்வதிங்க. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு பேசுறீங்க. நன்றி. வழிநடத்துக்கு மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதி